அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வரும் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரப்பதம் பார்க்காமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சேமிப்பு கிடங்கிற்கு லாரி மூலம் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் லாரியிலேயே முளைக்க தொடங்கியுள்ளன. 11 நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை இறக்கி வைக்காமல் லாரியிலேயே வைத்ததால் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நெல் மாதிரிகளை சேகரிக்க மத்திய குழு அமைக்கப்பட்டுள்ளது. 9 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு விரைவில் தமிழகம் வருகிறது. விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நெல் கொள்முதல் குறித்து தவறான தகவல்களை இபிஎஸ் பரப்புவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நெல் மூட்டைகள் அனுப்பும் பணிகளை பார்வையிட்ட அவர் தினமும் 4000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் தாமதம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் அலட்சியத்தால் 20 லட்சம் டன் நெல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டத்திற்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும் திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் நடைபெற உள்ள நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. 26ஆம் தேதி சென்னை, சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூருவில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என அனைத்து கோயில்களுக்கும் சுற்று அறிக்கை பிறப்பிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்திரயான் 4 திட்டத்தின் பணிகள் துரிதமாக நடந்து வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தற்போது வடிவமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். செப்டம்பர் மாதத்தில் 112 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட மாதிரிகள் மட்டுமே கண்டறியப்பட்டிருப்பதாகவும் சந்தையில் விற்பனையாகும் மருந்துகளில் பிரச்சனை இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. பீகாரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக 35 வயதான தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆயுதப்படைகளின் திறன்களை வலுப்படுத்த சுமார் 79,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்தியாவிற்கு எதிராக செயல்பட பாகிஸ்தான் இனி இருமுறை சிந்திக்கும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கடற்படை தளபதிகள் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை சுட்டிக்காட்டி அவர் பேசினார். தகவல் தொழில்நுட்ப விதிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆபத்தான ரசாயனத்தை பயன்படுத்தி தீபாவளி துப்பாக்கியை வெடிக்க வைத்ததால் 125 பேரின் கண்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம். இதில் 14 குழந்தைகளின் பார்வை பறிபோனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் அடுத்த வாரம் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் தான் நேரடியாக பங்கேற்கவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக பங்கேற்பதாக மலேசிய பிரதமரிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கமளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்த நிலையில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த புதின் விருப்பம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு எந்த விளைவையும் இந்த தடை ஏற்படுத்தாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேட்டிகன் பசிலிகாவில் போப் லியோவுடன் பிரிட்டன் மன்னர் மற்றும் ராணி பிரார்த்தனை செய்தனர். இரு பெரிய கிறிஸ்தவ பிரிவுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் முயற்சியாக 500 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வு. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஐஸ்லாந்தின் முதன்முறையாக கொசுக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. உலகிலேயே கொசுக்களே இல்லாத நாடாக ஐஸ்லாந்து அறியப்பட்டு வந்த நிலையில் பருவநிலை மாற்றமே கொசுக்கள் வர காரணம் என கருதப்படுகிறது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதி சுற்றுக்கு இந்திய அணி முன்னேறியது. நியூசிலாந்தை 53 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆட்ட நாயகியாக இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தேர்வு. 95 பந்துகளில் 109 ரன்கள் விளாசி. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தென்காசிக்கு செல்கிறார். 30ஆம் தேதி ராமநாதபுரத்திற்கு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ நடத்திய விசாரணை. சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தனது சொந்த கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்ட அண்ணாமலை சமூக வலைதளங்களில் வீடியோவை வெளியிட்டுள்ளார். போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி உள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மண்டபம் அருகே அடுப்பு வைத்து பிரசாதம் தயாரிப்பதை ஏற்க முடியாது. மாற்று வழி குறித்து கோவில் இணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னை பட்டாளம் பகுதியில் சாலையில் திடீரென பள்ளம் உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளத்தை சுற்றி தடுப்புகள் அமைத்து சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மழை ஓய்ந்தும் வயல்வெளிகளில் இன்னும் வடியாத வெள்ளத்தால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் KRS அணையிலிருந்து 20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 45,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்கிறது. மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் நீர்த்திறப்பு 60,000 கன அடி வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார்.
இருக்காங்க, போலீஸ்லாம் வந்துருக்குறாங்க. பையன் தான் இருக்கிறான் பாருங்க, அதில் இருக்கிறான். தருமபுரி மாவட்டம் மரூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் நடுவே 15 வயது சிறுவன் மாட்டிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 8 மணி நேரம் போராடி சிறுவனை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஆள்கடத்தல் வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகை லட்சுமி மேனன் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இரு தரப்பினருடைய சமரசம் ஏற்பட்ட நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் முதல் வறுமையற்ற மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது. நவம்பர் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. கோவையில் நடைபெற்ற டூட் பட நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் செல்ஃபி எடுக்க முயன்றபோது தடுப்புகள் சரிந்து பலர் கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷ் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சபேஷ் உடலுக்கு இசையமைப்பாளர் தேவா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நடிகர் ஜெய், இயக்குனர் சமுத்திரக்கனி, பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். பக்கபலமாக இருந்த சபேஷின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என இசையமைப்பாளர் தேவா உருக்கமாக தெரிவித்துள்ளார். தன்னை இசையமைப்பாளராக அடையாளப்படுத்தியவர் சபேஷ் தான். அவர் இல்லை என்றால் இசையமைப்பாளராக ஆகியிருக்க முடியாது என்றும் கூறினார். அசாமில் லவ் ஜிஹாத் மசோதா நிச்சயம் நிறைவேற்றப்படும் என அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மலபோ நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையான நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கைப்பற்றியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இன்றைய போட்டியிலும் ரன் எதுவும் எடுக்காமல் விராட் கோலி டக் அவுட் ஆனார். அடுத்தடுத்த 2 போட்டிகளிலும் டக் அவுட் ஆனதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் ஆங்கிலத்தில் வெளியாக உள்ளது. வரும் 31ஆம் தேதி இப்படம் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமாடான் வெற்றி நடை போடுகிறது.